ஓம் என்னும் பிரணவத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தமிழுக்கே வித்தகனாகி வடிவெடுத்து அற்புதமாக வீற்றிருந்து நம்மை எல்லாம் காத்து அருள்பாலித்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்து நிற்க அருள வேண்டும். அதற்குடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிற்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்களை வரவேற்றுருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சுவாமிகள். ஆத்மசங்கம் நேயர்களுக்கு, ராஜ் தொலைக்காட்சி நேரலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். சுவாமிகளின் மிகச்சிறந்த ஆன்மீக அறிவையும் மிகச்சிறந்த வெற்றியாளராக எழுத்தாளராக திகழ்கின்ற அவருடைய கருத்துக்களையும் நாம் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய இனிய நிகழ்வில் நானும் இணைவதில் மகிழ்கிறேன். அற்புதம் ஐயா. கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு, சில காலச்சூழல், வேறு ஒன்றும் இல்லை. என்னடா இது வருதா இல்லையா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அந்த வகையிலே ஐயா போன வாரம் உங்களுடைய கேள்வி அந்த வருமா அதை நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அதோட தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நம்ம நேயர்களுக்கு அந்த கேள்வி இன்னொரு முறை நான் நினைவுபடுத்துகிறேன். கண்டிப்பாக ஐயா. அதில் என்னென்னா, வர்மக்கலை என்றால் என்ன, இந்த கலையை ஏன் எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடிவதில்லை, இதன் பயன்பாடு என்ன, மனிதர்களுக்கு இதனால் என்ன பலன் ஏற்படும் என்பதை நீங்கள் விரிவாக சொல்லணும்னு கேட்டிருந்தேன். விரிவாக சொன்னீங்க, அதோட தொடர்ச்சியாக சொல்லிடுறேன். ஆமாம் ஆமாம் ஐயா, முடிக்கல ஐயா, தொடர்ந்து நேரம் வந்துருச்சு, வட்டம் போட்டாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆமாம், அதில் நம்ம மொத்தத்தில் 122 பர்ம விஷயங்கள். ஆமா ஐயா. அதே மாதிரி அதற்கு பிரதானமாக வீற்றிருக்கக்கூடியது 8 இருந்தது. அதுல மொத்தம் சேர்த்தா 130 வர்ம கலைகள் இருக்கு. அதுல திலத்த வர்மம், தும்பிக்கால வர்மம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு அதனுடைய விளக்கம் போன வாரத்துல இருக்கு. அதனுடைய தொடர்பாக இந்த 122 இந்த 8 ஆதாரமா இருக்கிற இந்த 130 சேர்த்து 6 கலைகள் என்று பெயரிடப்பட்டு இந்த 6 கலைகள் தான் இந்த 130 தொகுப்பு. ஐயா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா பாத்துறோம். ஹலோ 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 மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராமஜி, நான் கொள்ளிடத்துல இருந்து பேசுறேன். எங்கம்மா? கொள்ளிடத்துல இருந்து பேசுறேன். கொள்ளிடத்துல இருந்து சொல்லுங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் பையனுக்காக பேசுறேன். பையனோட பேர் என்னம்மா? செல்லப்பா. செல்லப்பா. வயசு என்னம்மா? வயசு 33 சார். சொல்லுங்கம்மா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். கல்யாணம் அதுதான் நீங்க சொல்லும் போதே அதுக்கு தான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. சொல்லுங்க, என்ன வேலை பார்க்குறாருமா? கேட்டரிங் படிச்சுட்டு சிங்கப்பூர் போயிருக்காங்க. சரிம்மா. ஏம்மா போன வருஷம் எதுவும் முடியலையா? வந்திருக்கோம் சாமிஜி, எல்லாத்துக்குமே வந்திருக்கோம் கோயிலுக்கு. இல்லம்மா, போன வருஷம் எதுவும் கல்யாணம் முடியலையா? இல்ல முடியல. சரி, மோதிரம் வாங்கினீங்களா? அந்த பூஜை ஒண்ணு பண்ணனே, அதுல மோதிரம் வாங்கினீங்களா? எல்லாம் வாங்கியிருக்கோம், போட்டிருக்கோம், பையனுக்கு போட்டிருக்கோம். அது போட்ட பிறகு எதுவும் ஜாதகம் வரலையா? வந்துச்சு, பொருத்தம் இல்ல. ரைட்டும்மா. பொருத்தம் இல்லைன்னு டக்குன்னு விட்டுறாதீங்க. அவரது என்ன நட்சத்திரம், என்ன பொருத்தம் இல்ல? அவர் அனுஷ நட்சத்திரம். சரி, வந்த பொண்ணு நட்சத்திரம் சரியில்லைன்ட்டாங்க, பொருத்தம் இல்லைன்ட்டாங்க. நட்சத்திரமே சரியில்லைன்ட்டாங்களா? சரியில்லைன்ட்டாங்க. கண்ணு, அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் பண்ணிக்க வேண்டாம். வர வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை நான் இலவசமா அந்த பதிவு செய்யறேன்ல, திருமண வரன்களை ஒன்றுக்கு பதிவு, அது நேத்து பண்ணீங்களா? நிறைய பேர் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு வர்றதுக்கு தான் சார் ஜாமிஜி கிளம்புனான். ஒண்ணு இல்ல, அடுத்த வெள்ளிக்கிழமை பதிவு பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை இனி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம், பதிவு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அவரு இப்ப சிங்கப்பூருக்கு வேலைக்காக போயிருக்காரு, இன்னும் வேலை அமையல. இல்லம்மா, நீங்க பதிவு பண்ணிடுங்க. வேலையும் திருமணமும் எப்பவுமே பிரச்சனையான ஒன்னாதான் இருக்கும். முதல்ல பதிவு பண்ணி 3 மாசம் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு வாரமும் வைக்கும் போது அதுக்கான பூஜைகளை அங்க பண்ண சொல்லியிருக்கேன். அது 3 மாசத்துல முடிஞ்சிரும். முடியலன்னா பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு.
செல்லப்பாவுக்கு ஒரு செல்லம்மா எடுத்து வந்து சேர்த்துடலாம். நல்லதுமா நல்லதுமா. ஐயா அப்ப திருமண சேவை ரொம்ப நல்ல சேவை சுவாமிகள். அதாவது இரு மனங்களை சேர்த்து வைக்கிற ஒரு அருமையான அந்த பணி இருக்கு. ரொம்ப இந்த காலம் ரொம்ப கடினமா இருக்கு. திருமண பணிகள் வந்து ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே வந்து இணைக்கணும் போது நமக்கு நினைவு இருக்காது ஐயா. ஒரு பாலமா இருக்கும் நமக்கு. எனக்கு வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, நினைவு இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆயிருக்கு. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் ஐயா ஏன் நம்ம பக்தருக்குள்ளேயே இதை செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி. ஆனால் நல்ல வரவேற்பு ஐயா. நேற்று எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 300 பேருக்கு மேல. ஏன்னா பலர் வந்து இதுல இருந்து பணம் பண்ண பாக்குறாங்க. நீங்க வந்து இலவசமா பண்றீங்கிறது கண்டிப்பா இலவசம். எப்ப காலங்காலத்துல நிறைய திருமணங்களை நான் பண்ணி வச்சிருக்கேன். அதான் தெரியும் ஐயா. இல்ல ஒரு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மணப்பெண், அந்த பக்கத்துல இருக்கிற மணமகனை நானே சொல்லி ஏன் 2 பேரும் இணைக்க கூடாது 2 பக்கமும் பேசி சேர்த்திருக்கேன். மனங்களை இணைப்பதனால்தான் ஐயா நம் மனம் இணைந்தது. மனம் ஒற்று போறது தானே, பாம்பின் கால் பாம்பறியுன்ற மாதிரி. அதனால ஐயா 122 6 பிரிவாக சொன்னீங்க. இந்த 6 பிரிவுல வந்து 6 பெயர்கள் சூட்டப்படுகிறது. அதுக்கு அது படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், தடவு வர்மம், நக்கு வர்மம், நோக்கு வர்மம். இந்த 6 தான் ஐயா இதனுடைய 130க்குள்ள அடங்கி இருக்கிற தொகுப்பு. இந்த 6க்குள்ள இந்த 130 அடங்குது. இப்போ பட்டு வருமானா அதுக்கு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த புள்ளிகள், அதை எப்படி இயக்கணும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிறது விஷயம் ஐயா. அப்போ இந்த 130ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய மைய கருத்தானப்பட்ட புள்ளிகள். அந்த புள்ளிகளை எப்படி இயக்கணுங்கிறது இந்த 6 படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வருமம், தடவு வருமம், நக்கு வருமம், நோக்கு வருமம்ங்கிறது வந்து அதுதான். இதில் நம்ம படுவர்மம்னா அதுக்கு எப்படிலாம் பண்ணணும், படுக்க வைத்து எந்தெந்த நரம்புகளை எந்தெந்த மையத்தை தூண்டிவிட்டால் என்னென்ன நோய்கள் கட்டுக்குள்ள வரும், அந்த மனிதனை என்ன பண்ணலாம், எதை சரிப்படுத்தலாம், என்னென்ன செய்யலாம்ங்கிறத கொடுக்கறது இந்த வருமங்கள் தான் ஐயா. அப்போ இந்த வருமத்தில் நாம் என்ன பண்ணலாம், இப்படியே வருமன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதாவது ஒன்று மக்களுக்கு சொல்லணும் இல்லையா. ஒரு 30-40 வயசுக்கு மேற்பட்டவங்களை எடுத்துக்கலாம். இன்னைக்கு அதிக பயமும் அதிக நோய்களும் உள்ளது இந்த 35-40 வயசுக்கு மேலே. அப்போ அவங்களுக்கு எளிதில் சில பேருக்கு நரைமுடி வந்துடுது, சதை சுருங்கிடுது. இப்போ 40 வயசுல நிறைய பேருக்கு கொஞ்சம் வயதான தோற்றங்கள் தன்மை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வருமுறை சொல்லித்தரேன். அந்த வருமுறை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல எனர்ஜி நல்லா இருக்கும் ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ஆர்னில இருந்து பேசுறேன் ஐயா. பேர் வந்து அம்சரட்சகன். அம்சரட்சகன். உங்க பேரு? அப்படிதான் தெரியுது ஐயா. அம்சரட்சகன் யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு பொண்ணு பிறந்தது ஐயா. எனக்கு பேர் எனக்கு என்னதான் கேட்டேன். சரிம்மா. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு பிறக்கும்போது. ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமையா? என்ன நட்சத்திரம் தம்பி? நட்சத்திரம் தெரியாது ஐயா. நட்சத்திரம் தெரியலன்னா பேரு வந்து ரொம்ப கஷ்டம் தம்பி. கணக்கு போட்டு வச்சுக்கலாம். நீங்க கீழே வர நம்பர்ல தொடர்பு கொண்டு அந்த தேதியையும் நேரத்தையும் சொல்லுங்க. அவங்களே சொல்லுவாங்க, என்னன்றத நோட் பண்ணிக்குவாங்க. என்கிட்ட பேரு கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது பண்ணா போதும். அம்சரட்சகன், உங்களுக்கு பேர் வந்து சுவாமிகள் தான் வச்சாங்களோன்னு எனக்கு தோணுது. சரியா? கொரோனா டைம்ல வச்சாங்க ஐயா. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது கொரோனா டைம் வருதுல அப்ப வச்சாங்க ஐயா. சரி சரி. ஏன்னா சுவாமிகள் என்ன மாதிரி பேர் வைப்பாங்கன்னு எனக்கு ஓரளவு தெரியும், அதுக்காக கேட்டேன். நன்றி. அப்ப அந்த ஒரு வருமா வந்து என்னன்னா எனர்ஜியா இருக்கிறது வருமா. ஆமா, அது மட்டும் இல்லையா, ஒரு இடத்துல வந்து சோர்வு ஏற்படுது, அல்லது எங்கேயோ ஒரு சூழ்நிலையில சோர்வாயிடுறோம் நம்மளால. மனச்சோர்வு, உடல் சோர்வு ரெண்டுமே ஐயா. எனர்ஜி லெவல் அது குறைஞ்சி போச்சு அப்படின்றத வந்து நம்ம பண்ணும் பொழுது அந்த, ஏன்னா எல்லா வருமாவும் நேரலை வரிசையில் நம்ம தொலைக்காட்சி வாயா கொடுத்துட முடியாது ஐயா. தப்பா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. உதாரணம் மட்டும் நம்ம சொல்லலாம். ஆமா ஐயா. தப்பான்னா எப்படின்னா கோலமும் வர்மமும் ஒண்ணு ஐயா. பெரிய கோலம் போடும் பொழுது புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க பாருங்க, அந்த புள்ளி ஒரு இடத்துல தப்பாயிடுச்சுன்னா கோலத்தை போடவே முடியாது, அலங்கோலமா போயிடும். ஆமா ஐயா. அந்த மாதிரிதான் ஐயா இது
கோலமும் வர்மமும் ஒன்று. அது நாங்கள் பாடல்லே சொல்லுவாங்க ஐயா சித்தர்கள்லாம், அதை நானும் நிறைய பார்த்துருக்கேன்னா, நிலையறியும் கோலம் கொள்வானாயின், கோலம் கொள்வானாயின் கொள்நிலை தன்னில் வர்மா ஏற்பானாயின் கலைந்த கோலமாய் குலைந்து போவான் அப்படிங்கிறது பாடலை. இது வர்மத்தினுடைய பாடல். அப்போ அதனால் அது நேரடியாக பயின்றிருக்கிறது தான் நல்லது. ஒரு 2 விஷயம் மட்டும் எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஐயா. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது, இந்த எனர்ஜி லெவல் சோர்வாக இருக்கும்பொழுது டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இளம் வயதிலே சதைகள்லாம் சுதுங்கி தோல் நோய் வேறு, அது இல்லாமல் இயற்கையாக வருதுன்னா ஐயா, இந்த வலது கை இருக்கு பாருங்க, சரி, இந்த வலது கை, இந்த மணிக்கட்டுக்கு மேலே இருக்கிற வளைவு, அதில் ஒரு 4 விரக்கடை வைக்கணும் ஐயா. சரி, 4 வலது கை ஐயா, வலது கை 4 விரக்கடையில் இந்த 4 விரக்கடை பொறுத்து ஒரு பாயிண்ட் ஐயா. இது மைய பாயிண்ட். இப்படி வைக்கணும் ஐயா, இப்படி கையை வைக்கிறீங்க, இது ஒரு வர்ம பாயிண்ட். இப்போ இதை பார்த்தா தெரியும், நீங்க பாத்துக்கணும். இந்த கையில நான் இப்ப இப்படி பிடிச்சிருக்கேன், அந்த ரத்த துடிப்பு தெரியுது. தெரியுதுங்களா ஐயா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க பாருங்க, அது தெரியுது இல்லையா? இதுக்கு பேரு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க ஐயா, மணிவச வர்மம். ஆமா, இதுல 2 வருது, விஷமணி வசம்னு இருக்கு, வெறும் மணிவச வர்மம்னு இருக்கு. இப்ப இத எப்பெல்லாம் இருக்காங்க, லைட்டா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஐயா. இத பாருங்க, இப்படி அந்த இடத்துல அந்த நரம்பு உங்களுக்கு துடிக்கிறது தெரியுது, அதுல மெல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஐயா. ரொம்ப அழுத்திலாம் பிடிச்சி ரொம்ப இளமை சீக்கிரம் வந்தணும்னு பண்ணா கஷ்டமா, அதனால நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்படி 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 மெல்ல ஒரு 5 நிமிடம் ஐயா, திருப்பியும் விட்டுறணும் ஐயா. திருப்பியும் உங்களுக்கு எப்ப சோறு வருதோ அப்ப 5 நிமிடம். எப்ப இதை தினமும் பயிற்சி எடுத்தா, அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தா வயசு சீக்கிரம் போயிடும். அப்படி இல்லை, ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 முறை, 5 நிமிடம் நாள்ல ஒரு 7-8 முறை செய்யலாம் ஐயா. செஞ்சா நீங்க பாருங்க ஐயா, பயங்கர மாற்றம் தெரியும். எப்பவும் வயதான காலத்துல ஒரு 65-70 வயசுல செய்யறாங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு 30 வயசு மாதிரி 40 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மணிவர்ம கலை ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. இதுல 2 விஷயம், மணி விஷயம் சுலபமா இருக்கு, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா. பின்னாடி கஷ்டப்படாம இங்கே அப்படி டக்குன்னு இதுல தொட்டுடலாம். அதுதான் ஐயா. அதே இது தொடு வருமத்துக்கு வருமா? இல்ல, எது ஐயா? இப்ப நம்ம பண்ற அந்த மணி, அந்த 6 பேர்லயா ஐயா தொடு வர்மம் பிரிவுக்கு இது வருது. இதுவா ஐயா? தொடு வர்மம், படு வர்மம் இல்ல, இது தொடு வர்மம். தொடு வர்மத்துல வருது இது. அந்த 130ல தொடு வர்ம கலையில வருது. இதுக்கு முன்பின் இருக்கு ஐயா. இப்ப நாம முன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், பின்ன வேற இருக்கு. அதுல நிறைய இருக்கு ஐயா இந்த வர்மா. இது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லைனாலும் இணையத்துல பாத்துக்குங்க ஐயா. ஒரு காலர். ஹலோ 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 ஹலோ, இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு. இது அடுத்தது என்னென்ன, இன்னைக்கு திடீர்னு நோய்கள் பாதிக்கப்பட்டு சோர்வு ஏற்படுவது. இயற்கையா நான் சொல்றது, பெரிய நோய்கள்னால் வரக்கூடிய சோர்வு எல்லாம் இது போக்காது. இயற்கையாவே சோர்வுக்கு நோயெல்லாம் இல்லை, ஆனா நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அந்த 40 வயசுக்கு மேல சொல்றவங்க இதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அடுத்து பெண்களுக்கு முடி உதறது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு தொல்லையா. அது அவங்க எதுனாலும் இழக்க தயாரா இருப்பாங்க, முடிய இழக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வர்மம் சொல்லி தந்துடுற ஐயா. பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ, குருவே சரணம் சாமி. அறிவோம், நல்லா இருங்க சாமி. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நினைத்த காரியம் வெற்றி பெற்று குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ் நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சொல்லுங்க சாமி. பையனுக்காக கேட்கணும் சாமி. என்னங்க? பையனுக்காக கேட்கணும். பையனுக்காக கேட்கணும். பையன் பேர் என்ன? அவன் பேரு மூர்த்தி. வயது என்ன? 17 சாமி. சரி, என்ன ஒழுங்கா படிக்க மாட்டானா? படிப்பே சரியா இல்ல சாமி. இல்ல அதான் கேட்டேன், எடுத்தோடனே படிக்க மாட்டானா? அவ்வளவுதான் முடியும். படிப்பை தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு போற பழக்க வழக்கெல்லாம் சரி இருக்காது. ஆமா சாமி. அது பிரச்சனையா தான் இருக்கும். அப்படிதான் சாமி. நாம கட்டுக்குள்ள அவன் அடங்க மாட்டான்.
இல்ல சாமி, ஓரளவுக்கு பேசி கேக்குறான், படிப்பே மத்த ரொம்ப இருக்கு. ஓரளவுக்கு தானே கேக்குறான். ஆமா சாமி. சரி, பர்ஸ காலி பண்றானா? சாமி பர்ஸ் பணத்தை காலி பண்ணிடுறானான்ற? இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. சரி, செலவெல்லாம் பண்றது இல்ல? இல்ல சாமி, செலவு பண்றதில்ல. சரி, பரவாயில்லையே. எதுவும் வட்டி வேணும் அது வேணும்னு வாங்கி கேட்க மாட்டேன்றான். அது கேக்குறதா சாமி? அது எதுவும் கேக்குறது இல்ல. அது செலவு தானே. சரிம்மா, இது மூர்த்தி பேர் வேண்டாம். சரி சாமி. அது முதல்ல அதை மாத்துங்க. சரி சாமி. அவனுக்கு 22 வயசு வரைக்கும் ரொம்ப சரியா இல்ல. சரி சாமி. அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி சாமி. என்ன நட்சத்திரம் வந்து? அவன் நட்சத்திரம் வந்து அஸ்வினி 4ஆம் பாகம் சாமி. பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போய் நீங்க சிம்மராசி பேர் வைக்கவே கூடாது. சரி சாமி, நீங்க சொல்றது மாத்தல சாமி. ஆமா, சுபவானன் வைங்க. சுபவானன். சரி சாமி. சுபவானன், சுபரட்சகன். சரி சாமி. இது ரெண்டுத்துல ஏதாவது பேரை முதல்ல மாத்திட்டு, சரி சாமி. நம்ம ஆசிரமத்துல சடாச்சர சண்முகருக்கு புதன்கிழமை சரி சாமி. 5 நெய் தீபம் அவன் கையால போட வச்சுட்டு, சரி சாமி. 5 புதன்கிழமை தொடர்ந்து போட்டுட்டு 6வது புதன்கிழமை மல்லிப்பூ மாலை கொடுத்து, சரி சாமி. நீங்க வந்து வெண்டைக்காய் இருக்குல்ல, அதுல சாதம் செய்து படைச்சு தானம் கொடுக்கணும். சரி சாமி. ஆமா, அதுக்கு அடுத்து ஒரே ஒரு வியாழக்கிழமை சரி சாமி. பாமன் சுவாமிகள்கிட்ட உட்கார்ந்து 6 நெய் தீபம் போட்டுட்டு ஒரே ஒரு முறை சண்முக கவசம் படிக்க சொல்லுங்க. சரி சாமி. நல்ல மாற்றம் வந்துடும் சாமி. அப்புறம் இப்ப ஒரு வருஷம் முன்ன உங்க கால் பண்ணி பேசுறேன் சாமி, வீடு கட்டலாம், எனக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க சாமி. எனக்கு அந்த பரிகாரம் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு சாமி. கண்டிப்பா நல்லா இருக்குங்க, அதுதான் பையனுக்கு சொல்றேன் நான், இதை பண்ணுங்க. ஏன் நம்ம கோயிலே சொல்றேன்னா, நான் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் என்னென்ன வைத்து பிரதிஷ்டை பண்ணா வந்து கும்பிடுறவங்களுக்கு எளிதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆழ்ந்து கருத்துல வச்சு பல சாஸ்திரங்களை ஆராய்ந்து அதை நான் வச்சிருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதனால எளிதில் பலன் கிடைக்கட்டுமேன்றதுக்காக சொல்றேன் நான் அதை. ஆமா சாமி, நம்ம அகண்ட பாளையத்துக்கும் 3 அகண்ட பாளையத்துக்கு கலந்து சொன்னீங்க. ஏங்க 3 தொடர்ந்து கலந்துங்க, தொடர்ந்து பங்கு கொள்ளுங்க. கண்டிப்பா அதெல்லாம் எல்லாருக்கும் வர சாமி. நம்மளது விக்ரமாயா எல்லாமே வாங்கியிருக்கு சாமி. சரி சரி, நல்லா இருக்கு இல்லையா? புத்தகம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாமே புத்தகம் எல்லாம் வாங்கிட்டேன் சாமி. படிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் வரதில்ல சாமி, பசங்க படிக்கிறாங்க. சரி சரி, அதனால அவெல்லாம் வாங்கி பசங்க போட்டேன். நல்லதுங்க நல்லதுங்க நல்லது சாமி. அப்படியே இன்னொரு விஷயம் சாமி. சொல்லுங்க. பொண்ணு சோனியா. சொல்லுங்க. பெண் பேரு சோனியா. அது கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த முடி உதிர்தல் ஐயா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஐயா. முடி உதிர்றதுக்கும் ஒரு வருமா இருக்கு ஐயா. ஆனா அது அருமையா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா தலைப்பகுதியில் வருமா? வராது ஐயா, உதிர்தல் நிற்கும் ஐயா. வந்து அதான் வருது தலைப்பகுதியில் இருக்குமா அப்படின்னு இல்ல ஐயா. அதுதான் ஐயா சூட்சமோ. வருமாவில் தலைக்கு கட்ட வரல விஷயம் இருக்கு ஐயா, கால் கட்ட வரல, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஃபிட்ஸ் வருதுன்னு வச்சுங்க ஐயா, காலில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அந்த வருமத்தை தூண்டி விட்டா அந்த ஃபிட்ஸ் நின்றுடும் ஐயா. அது மாதிரி நிறைய இருக்கு ஐயா. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம நேர் அலைவரிசையில் இப்போ 2 உதாரணம் சொல்லிட்டா போதும். அப்போ இந்த முடி உதிர்றதுக்கு பாருங்க, இந்த 2 கையும் இப்படி வச்சுக்கணும். இந்த விரல் நகை இருக்கு பாருங்க, சில பேர் பெருசா வளர்ப்பீங்க, நகம் வளர்க்காதீங்க. இது நகம் வளர்த்தா வேலை செய்யாது, அதனால இதுக்காவது நகத்தை கட் பண்ணிருந்தேன் அவ்வளவுதான். இப்ப நீங்க கரெக்டா வச்சுட்டீங்க பாருங்க ஐயா. இந்த 4 இந்த 8ஐயும் அந்த நகங்கள் 8 கண்ணும் 2 ஒன்னை ஒண்ணு தொட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படியே மெல்ல உராச வேண்டியதுதான் ஐயா. அப்படியே உராசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா எப்பெல்லாம் டைம் இருக்கா அப்போ சும்மா ஜாலியா உராசுங்க. இந்த கட்டை வரல மட்டும் பாட்டுங்க, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க மேல, அப்படிதான் வச்சுக்கணும். இந்த 2 கட்டை வரலும் உங்களை பார்த்துருக்கணும் இத. ஏன்னா கட்டை விரல் உள்ள மடக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது வேற. கட்டை விரல் வெளியில இருக்கணும். இத இந்த 8 விரல்களையும் 2 உரசிக்கிட்டே இருந்தால், நகங்கள் உரசிக்கிட்டே இருந்தால் முடி உதிர்தல் நிற்கும் ஐயா. எவ்வளவு நேரம் செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும், எத்தனை முறை ஃப்ரீயா செய்றீங்களோ அப்ப செய்யுங்க.
அப்படிங்கிறது அர்த்தம் ஐயா. இந்த வர்மத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கு ஐயா. அப்போ இது மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா அது அற்புதமா வந்துடும். இது தடவு வர்மம். தடவு என்ன சாமிகள், இது வந்து வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல பார்த்தபோது அடுத்தவர்களை தாக்குவதுதான் முக்கியமா இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு அதுவும் இருக்கு ஐயா. அது அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அதுவும் இருக்கு ஐயா. இதுல அது நாம இல்ல அந்த மாதிரி நம்ம அபிப்பிராயம் இருக்கு. பட் இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறது என்ன ஐயா. இதுல நடுவில் இப்ப பாருங்க, தடவு வர்மம் எடுத்தோம், இன்னொன்னு தொடு வர்மத்தை பார்த்தோம், இது தடவு வர்மம். அப்போ அதை பத்தி சொல்றது பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளால இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? கம்சாத்துக்கான. அவங்க பேரு சார்லட் அக்சீலியா. என்னங்க? சார்லட் அக்சீலியா. சாரோஜ் அஸ்வியாவா? சார்லட் அக்சீலியா. சரி, என்ன பிரச்சனை? என்ன வயசு அவங்களுக்கு? 44. உடம்பு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அவங்களுக்கு? என்னங்க? உடம்புல பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேக்குறேன். ஆமாங்க. என்ன ஆச்சு? நாங்க அத்திவாரம் போட்டு வீடு கட்ட முடியல. சரி. வீடு கட்ட முடியாம இருக்கிற ஒரு புரியலீங்க. பிரச்சனைனா செய்வனியோட பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். எப்படி சொல்றீங்க செய்வன பிரச்சனைன்னு? அது நிறைய நாங்க எடுத்துட்டோம். அதனுடைய பேருகள்லாம் பிசாசுகிட்டே பேசணும். பிசாசுகிட்டே பேசுனீங்களா? ஆமா. நீங்களா? ஆமா. என்ன பேசுனீங்க? எப்படி பேசுனீங்க? அது வந்து உடம்புல வந்துருச்சு. ஏவல். ஆமா. சரி. உடம்புல வந்தங்காட்டி அதுகிட்டே பின்ன பேச ஆரம்பிச்சோம். சரி, யார் உடம்புல? உங்க உடம்புலயா அவங்க உடம்புலயா? எனக்கு மெண்டல் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. சரி. எனக்கு தான் இருக்குன்னு என்ன கூட்டிட்டு போனா அவங்க மேல் இருக்குது. சரி. அது கொண்டாந்து வச்சுட்டு போன தகுடும் கூடி அங்க இருக்குதுங்கிறாங்க. சரி. அப்ப அது வச்ச பேரு எல்லாத்தோட பேர்களும் சொல்லுச்சு. சரி. அப்படி எல்லாம் இருக்குதுங்க. 10 மாசம் ஆச்சு பிரச்சனை சொல்லி. உங்க வீட்டுல எப்பயாவது காக்கா செத்து போய் விழுந்து இருந்ததா? என்னங்க? காக்கா இருக்குல்ல, காகம், அது எப்பயாவது செத்து விழுந்து இருந்ததா வீட்டுலன்னு கேக்குறேன். வீட்டுல வந்துட்டு அத்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம் கொஞ்சம். சரி. அப்ப வந்து அந்த பொண்ணு கொண்டாந்து வச்சதாக சொல்றது. இல்லைங்க, நான் கேக்குறது காக்காய் செத்து எப்பயாவது அந்த மனையில இருந்ததா? புரியல. காக்காய் இறந்து கிடந்ததான்னு கேக்குறேன் வீட்டுல. இல்ல இறந்து கிடக்கல. சரி. வீட்டுல வளர்க்குற நாயா வெளியில இருக்கிற நாயா கொலைக்கிறது? என்னங்க? நாய் கொலைக்குதே, வீட்டுல இருக்கிற நாயா வெளியில இருக்கிற நாயா? வீட்டுல இருக்கிற நாய் கொலைக்குது. சரி. ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்க பேசுனதெல்லாம் அதுக்கப்புறம் யாரையும் போய் பார்க்கலையா? நிறைய பக்கம் பார்த்துட்டோம். என்ன சொல்றாங்க? அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகுங்கிறாங்க. சரி. செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போல இருக்கு. என்னங்க? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போல இருக்கு. மீண்டும் இருக்குதுங்களா அது? என்னங்க? மீண்டும் அங்க இருக்குதுங்களா அது? கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்களா? ஏன்னா கொஞ்சம் விட்டு கேக்குது எனக்கு. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ, நான் கரெக்டா நின்னு பேசிட்டு இருக்கிறேன். இல்ல புரியுது. நம்பர் 1 இப்ப அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? எங்க வீட்டுல தான் இருக்காங்க. இல்ல நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கா? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் 2-3 தடவை பண்ணிட்டது. சரி. இப்ப ஒண்ணு இல்ல, நான் கேக்குற 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சரி பண்ணிடுறேன்றதுக்கான வழியை நான் சொல்றேன். சரி. சரியாயிடும்னு முழுமையா நம்புறீங்களா? நம்புறேங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. அதான் புரியுது. நீங்க முழுமையா நம்புறீங்களா? சரியாயிடும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குது. ரைட். அதை மாத்திக்க மாட்டீங்களே? என்னங்க? அதை மாத்திக்க மாட்டீங்களே? நம்பிக்கை இருக்குதுங்கிறத மாத்திக்க மாட்டீங்களே? மாத்திக்க மாட்டேன். சரி. நம்பர் 1. நம்பர் 2, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஏவல் போயிடுச்சு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சரி. சரிங்களா? நான் இந்த நிகழ்ச்சியில இப்ப நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன். சரி.
இந்த மந்திரத்தை தொடர்ந்து 16 நாளைக்கு ஆ பசும் கோமியம் வீட்டுல தெளிச்சிட்டு ஆ இந்த மந்திரத்தை நல்லா சவுண்டா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆ நீங்க வந்து அந்த வீட்டுல சாம்பிராணி புகையை போடுங்க. வீட்டுல சாம்பிராணி புகை அது போட்டுட்டு தான் இருக்கிறேங்க. இல்லைங்க, நான் மந்திரம் சொல்றேன். ஆ அந்த மந்திரத்தை பதிவு செய்து வச்சுக்கிட்டு அதை போட்டுட்டே நீங்க சாம்பிராணி புகை போடணும். இது சின்ன செல்லுங்களாச்சுங்களா? புரியல? சின்ன செல்லு அதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்ப இதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க, இணையதளத்துல வரும், ஆ ஆ யூடியூப்ல வந்துரும். ஆ யூடியூப்ல வந்த பிறகு அதுல இருந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்குங்க. வேற யார்கிட்டனா கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல போட்டுக்குங்க. சரிங்க, புரியுதா? புரிஞ்சுங்க. அதே நம்பிக்கையோடு கையை வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு நீங்க அப்படியே தொலைக்காட்சி பாருங்க. நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் காதுல வாங்கிக்கங்க. அதல விதல தராதல ரசாதல பாதால பூதால வேதால எங்க எப்படி ஏவல் இருந்தாலும் இது சரி பண்ணிடும். இது இவருக்கு தான் எல்லாரும் போட்டு கேட்க போறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நிறைய பேர் இதையும் நம்மளும் கேட்டு வச்சுக்கலான்னு அதுக்கு ஒரு வழி சொல்றேன் நான் எல்லாருக்கும். நீங்க கேட்டுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார்லட் அக்சீலியா, அவங்களோட பேர்ல அந்த இடம் இருக்குது. சரி, உங்க பேர் என்ன? பிரான்சிஸ் சேவியர். எனக்கு தான் தூக்கம் இல்லாம இருக்குது. சரி, அப்படியே இருங்க. நான் பொதுவா சொல்றேன், நீங்க கும்பிடுங்க, சாமியை மட்டும் நினைச்சுக்குங்க. அதுல நான் வெளியே தான் நிக்கிறேனுங்க. நீங்க அப்படியே கேட்டுக்குங்க, அப்புறமா ரெக்கார்ட்ல வரும் பாத்துக்குங்க. சரிங்க. ஓம்கார வித்தகாயே நமோ தடத்தான மந்திர தேவோ சுப்பிரமணிய மாம்பாயி சர்வதேவோ சண்முகா கவச்சாதிபத்திய வசட்டாய மந்திர ரூபே ஆதித்ய பூர்வன்யாய மந்திர ரூபே அசிதா சத்யாய மந்திர தேவோ சர்வசங்கடாத்யாய மந்திர மந்திர தந்திர யந்திர பில்லி சூன்யம் ஏவள் நிவர்த்தஸ்யாய மந்திர தேவோம் ஷண்முகார்த்த பரமகுரு வரவரதேவாய மந்திர கவச்சாதிபத்திய வஷ்யத்யாய வஷட் தேவ மந்திர பூர்வன்யாய மாதானுகிரக தேவி அந்யாய சர்வமாதா தேவாஸ்தான ஸ்வரூப ரூபே ஷண்முகா குருமூர்த்ததத்யாய சர்வ அதலாத்யாய மந்திர பூதாதல மந்திரத்யாய மந்திர வேதாதலத்யாய மந்திர ரூபே வித்தகஸ்யாய சுரூப வாபனாயே வேலாயுதாயே மந்திர ரூபே நமோ அசிதத்யாய மந்திரசாம் சுப்பிரமணியமாம்பாயி நமோ தேவஸ்யாய மந்திர தந்திரேந்திர பிள்ளி சூன்யம் ஏவள் நிவர்த்தஸ்யாய மந்திர பக்தஜனஸ்தியான சுரூப ஆத்மஸ்னதாய மந்திர சாய நிவர்த்தனோ மனோ சத்யாத்யாய மந்திர திடஸ்தான பலவசியம் தேவவத்தத்யாய புத்தினாம் சர்வபதி ரூப மந்திர தேவஸ்யாய மந்திரம் நிவர்த்தன கர்த்தாயே தேவா ஸ்வரூப சஞ்சாரக குடும்ப சுபிட்ச குலதேவதாதி தேவதா பிரதிதேவதா உபரிதேவதா மந்திர தேவதா அனுகிரக பிராப்த சித்தை தாம் ஔஷடத்யாய ஓம். இந்த மந்திரத்தை மட்டும் கேளுங்க கரெக்டா. இதுக்கு மேல ஏவல் வரும் அதெல்லாம் வரவே வராது. அப்படி வருதுன்னா அது உங்க மனசுக்குள்ள பூந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், கணவன் மனைவிக்கும். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. உச்சமான குரல்ல தெளிவாக வார்த்தைகள் புரியும்படியா ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமி. ஆமா ஐயா, ராகத்தோட சொல்லும் பொழுது நல்ல ஒரு வேகம், கேட்கும் போதே ஒரு மனசு வருது இல்லையா? அந்த மந்திரத்துக்குள்ள ரகசியம் இருக்கு ஐயா. இது உண்மையோ பொய்யோ எப்படி இருந்தாலும் இதை கேட்டா ஒரு நன்மை நடக்கும். ஆத்மத்தில் ஆழ்மனதில் மனதில் அது எப்பவுமே நினைக்கிறது. புத்தியில் இது புகுந்து கிடப்பின் முதலில் அதை வெளியிலே விடுத்து விடு, பிறகு வெளியில் மந்திர தந்திரம் எங்கிருந்தாலும் அது போகட்டும் அப்படிங்கிறத தான் சுருக்கி சொல்லியிருக்கேங்க. இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவல் சூன்யங்கிறது 100% விழுக்காடு வந்து பொய் ஐயா. 20 விழுக்காடு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ அவர்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணுறது நேரில் இல்லாமல் இதை வச்சு இருக்குதுன்னு சொன்னாலும் அதில் உண்மை இருக்காது, இல்லை என்று சொன்னாலும் அதில் உண்மை இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே முடிவு என்ன செய்வோம்? மந்திரம் சொல்லிடுவோம், விளக்குவோம். இந்த மந்திரத்தை சூன்யம் இருந்தால் போகட்டும், மன ரீதியாக இருந்தாலும் போகட்டும்,
நல்லது நடக்கட்டும், அதுக்கு முருகன் அருளட்டும் அப்படிங்கிறத மந்திரமா சொல்லிட்டேன். இதான் ஐயா விஷயம். இன்னொரு பக்தரை ஐயா பார்த்துருவாங்க. ஹலோ ஹலோ, வணக்கங்க ஐயா. குருவே சரணம். நல்லா இருங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுங்க முதல்ல. உடனே சொல்லுங்க. ஐயா, அடிபட்டுருச்சுங்க. அப்ப சண்முக கவச பாப்பா படிச்சாளுங்க. நல்லா ஆபரேஷன் சொன்னாங்க, ஆனா சரியாயிருச்சுங்க. சரி, ஆபரேஷன் பண்ணலைங்க. சரி. அப்புறம் மருந்து நீங்க டிவில சொன்னதை நான் செஞ்சேங்க, எனக்கு நல்லா இருக்குங்க. ஆனா அப்பப்ப கொஞ்சம் லைட்டா தான் வலிக்குதுங்க. திருப்பி அந்த மருந்து எடுத்துக்கலாங்களா? தாராளமா எடுங்க. நான் எந்த மருந்து சொன்னாலும் அது இயற்கை மருந்து தானே, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது நன்றி பாம்பன் சுவாமிகளுக்கு போனோம், நமக்கு இல்லை. ஏன்னா சண்முக கவசத்தை கொடுத்த பெரிய ஒரு அற்புத கடவுள் அவர். ஐயா, 15 நாளைக்கு தான் அந்த மருந்து எடுத்து சொன்னீங்க. இந்த கையிலும் அதையும் தேக்க சொன்னீங்க. சரியா போயிடுச்சா? என்னங்க ஐயா? சரியா போயிடுச்சு இல்ல? ஹலோ, சரியாயிடுச்சு இல்லம்மா? நான் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க ஐயா. சரிப்பா, பரவாயில்ல. ஏதாவது கொஞ்சம் மார்க் போட்டுக்குங்க. மறுபடியும் போடலாங்களா ஐயா? தொடர்ந்து சாப்பிடுங்கம்மா. சரிங்க ஐயா. பாப்பாக்கு ரம்யாங்க. 23 முடிஞ்சு 24 நடக்குதுங்க. 25, 27 கல்யாணம். அப்படிங்களா ஐயா? ஆமா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க குடும்பத்தை ஒரு நல்ல வழி, நல்ல தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறை இல்லாத நல்லா இருங்கம்மா. புக்கு வாங்கியிருக்கேங்க. தமிழ்வான் ஐயாவுக்கும் நன்றிங்க. ரொம்ப நன்றிமா. எல்லாரும் வாங்கி வச்சிருவாங்கம்மா. வாங்கி வைக்கிறத விட படிக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் படிக்கல, புக்கை வாங்கி வச்சிருக்காங்க. படிச்சவங்க எல்லாம் லெட்டர் போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க வருங்க, லைட்டாலாம் படிக்க தெரியுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேங்க நானு. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலே போதும், அப்படியே பெருசா வைக்கலாம். படிச்சா போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேங்க. ஆமா, ஏன்னா விக்ரமாயா வாங்கி வச்சிருக்கேங்க. விக்ரமாயா சிங் எல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துற மாதிரிமா அது. சரிங்க, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, புத்தகம் ஒன்று ஞாபகம் வருது ஐயா. இப்பெல்லாம் நிறைய பேர் நான் பார்க்கும் பொழுது ஐயா நான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தீங்களே, என் குழந்தைக்கு செஞ்சேன், நல்லா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது புத்தகம் சொல்லி நானே கேட்டிருக்கேன், உங்களுக்கே வருது ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க. எந்த புத்தகத்தை இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் தாங்கள் வாங்குற புத்தகத்தை மற்றவர்களுக்கும் சிபாரிசு பண்ணி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படியா ஐயா? அது எனக்கு அவ்வளோ அறுதிட்டு தெரியல. ஆனா தெரியுதுல்ல, நேரே வராங்கல்ல. சிலர் சிலர் தபால்ல வாங்குவாங்க, கூரியர்ல வாங்குவாங்க. ஆமா ஐயா. நேரம் வந்து வாங்குறவங்க சொல்றாங்க, நான் அதை வாங்கி பயனடைஞ்சிருக்கேன். கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அது ஒண்ணு, கர்மாக்கள் ரெண்டும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, யான் பெற்ற பேரு பெருக வையகம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல மனசோட இல்ல பண்றாங்க. தனக்கு வேண்டியவங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சது போல நேயர்களுக்கு சொல்றேன், சுவாமிகளுடைய எழுதின புஸ்தகங்களை பலர் தங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு கொடுக்குறாங்க, திருமணங்களுக்கு, கிரகப்பிரவேசங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்கள் நன்மை அடைஞ்சிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்கோம், மற்றவர்களும் அடையணும் அப்படின்னு சொல்லி 1000 2000 பிரதிகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நண்பர், அதாவது என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் ஒருவர் திருமணத்துக்கு போட்டார் ஐயா. அவர்கிட்ட கேட்டீர்கள், நீ எது எவ்வளோ கொடுத்தியோ அது அப்புறம்ப்பா ஒரு புக்கு கொடுத்திய அப்படின்னு சொல்லி பேர் எடுத்து கொடுத்தது ஐயா. அது ஆனால் நம்ம அது தற்புகழ்ச்சி இல்லாமல் புத்தகங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா ஐயா, அது புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ தேடி, இப்போ பாருங்க இந்த ஏவலுக்கு நம்ம வரப்போகுது. இந்த மாதிரி வரவங்க எல்லாம் மற்ற வாசகர்கள் நான் ரொம்ப அவலாக தெரியும். ஆமா ஐயா, நீங்க எந்த புத்தகம் எதுனாலும் உடனே நான் சூன்யம்னு சொல்லுவேன். அது வருது, அது கூடிய சீக்கிரம் வருது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த புத்தகத்துக்கு இப்ப அதுதான் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் நம்ம செய்வதாக இருந்தோம். ஆனா அதுக்கு முன்பாக 4-5 புத்தகங்கள் அதில் முந்தி வந்துருச்சு. இல்ல இன்னும் வரும்போது ஐயா, ஏன்னா சூன்யத்தை முந்திருச்சுன்னு சொல்ல. அதுதான் ஐயா, அது ஓவிய பிரச்சனை இருக்கு ஐயா. அதுல படத்தோட கொடுக்கும் பொழுதுதான் அது நல்லா இருக்குங்கிறத நான் கருதி தான் அதை இன்னும் வச்சு அதான் முடிஞ்சிடுத்த ஐயா, எழுதி முடிச்சுட்டேன். ஏன்னா அந்த அங்க லட்சணத்திலேயே பல விஷயத்த சொல்லியிருக்கேன் ஐயா. இப்போ இந்த மாதிரி நோய்க்கு எல்லாத்தையும் அதை படித்தாலே போதும் ஐயா, நிறைய நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம் ஐயா. ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துடும். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாண்டிச்சேரி மடிகரையில இருந்து பேசுறேன் சார். எங்கம்மா?
பாண்டிச்சேரி மடுகரை ஊரு. சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்கு தான் நிறைய கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரிம்மா, அவர் பேர் என்ன, வயது என்னம்மா? சித்திரகுமார், 46. என்னம்மா? சித்திரகுமார், 46 வயசு. உத்திரகுமாரா? ஆ சரி, 46. ஆ 10 வருஷமாவே கடன்லையா இருக்காரு? ஆமா. ஏன்? அதிகமா டீ டைம் வச்சோம். என்னம்மா? டீ டைம் வச்சோம் சாமி. டீ டைமா? ஆ சரி. அதுல எல்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கு. அப்புறம் கடை, இந்த கள்ளுக்கடை, சாராய கடை மாதிரி. அவங்க அம்மா இருக்காங்களா? அவங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, வெளியூருக்கு போயிருக்காங்க. இல்ல இல்ல, அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்பவுமே சண்டை நடக்குமா? நல்லா இருப்பாங்களா? நல்லாதான் இருப்பாங்க. அதிகமா பாக்குறது மாதிரி இல்லைங்க. அதிக பாசம்லாம் கிடையாது. ஆமா. சரி சரி. அவங்க தாத்தா யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? என்னங்க சாமி? 2 தாரம். அவங்க தாத்தா யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? தாரமா அப்படி இல்ல, அவரு வேற மாதிரி அப்படி இருந்துட்டாங்க. புரியலம்மா. இல்ல தாரமாக இல்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, மறைமுகமா சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா பாருங்க, அவருக்கு ஒரு முறை வந்து நேர்ல பாத்துருங்க. ஏன்னா இந்த டீ கடை வைக்கிறது, ஹோட்டல் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுலாம் கொஞ்சம் பார்க்காம தடபுடலாம் இறங்கப்படாது. அவருக்கு 2-3 விஷயத்துல பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, அவரோட குணத்துல கோபப்படுறது, புரிஞ்சிக்காம பேசுறது, சில தவறுகளை பண்றது. அடுத்து அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் உயரக்கூடிய நேரம் வரும்போது காலை பிடிச்சி எடுத்து கடனாக்கிறது, நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சிடுறது. இது கண்டிப்பா நடக்கும். ஊன்னா இருக்குதா இல்லையாமா? என்ன சாமி? சரியா போச்சு போ. நீ ஊன்னு சொல்லுவே, நான் சொல்றது இருக்குதா இல்லையானே தெரியலையே எனக்கு. அத சொல்லல, நீ ஊன்னு நானோ கதை சொல்ற மாதிரி காலையிலே கேட்டுனுக்குற. கதையா? ஏண்டா கண்ணா, நீ இப்படி இருந்தா அவர் ஏன் கடன் ஆக மாட்டார்? கொஞ்சம் சுறுசுறுப்பால இருக்கணும். சரி, நான் சொன்னது என்னன்னா, இதுல பிரச்சனை இருக்கு. எந்த பாண்டிச்சேரி தானே? சரி, ஒரு சனிக்கிழமை வந்து அசித்தாங்க பைரவர்னு நம்ம கோயில்ல இருக்கு, ஆசிரமத்துல. அவரை கூட்டுட்டு வரணும். அங்க வந்துட்டு 8 நெய் தீபம் போடணும். அத நீல நிற துணியில சின்னதா ஒரு 5 மிளகு வச்சு, ஒரு ஏலக்காய் வச்சு, அதை சின்ன சின்னதா மூட்டை கட்டி நல்ல நில தீபம் போட்டு, செவ்வளரிப்பூ மாலையை சாத்தி, தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து அங்க நிவேத்தியம் பண்ணி தானம் கொடுக்கணும். 3 சனிக்கிழமை அவரை செய்ய வைக்கணும். ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்துல முருகனுக்கு, நம்ம ஆசிரமத்திலே முருகனுக்கு பூசணிக்காவுல மஞ்சள் நிற திரிச்சு அத வந்து தீபமா போட்டு வரணும். இது ஒரு செவ்வாய் மிருகசீரிட நட்சத்திரத்துல. முதல்ல இது 2த்தையும் செய்ய வச்சாலே அவருக்கு நல்ல மாற்றங்கள் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுங்க. நல்லதுரா கண்ணு. இப்போ பரிகாரம் சொல்றோம் ஐயா, செய்ய மாட்டாங்க ஐயா. அவருக்கு வந்து அந்த செய்யக்கூடிய விதி இல்லை. செய்ய வச்சுட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. ஏன் இதை நம்ம குறிப்பிடுறோம்னா ஐயா, நிறைய பேருக்கு அப்படிதான். சில பேர் நீங்க கேட்பீங்க, நான் சொல்றேன் செய்வாரா அப்படின்னு கேட்டுட்டு தான் இது கேட்கவே வேணாம் ஐயா, செய்யாம செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் சில ஒரு விஷயம் தானே ஐயா அது. அதனால ஐயா, நம்ம எப்படி பார்த்தாலும் இந்த வர்மக்கலைங்கிறது பல விஷயம் ஐயா. இன்னைக்கு 2 விஷயம், 4 நகங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லாவே இருக்கும் ஐயா. அதுல வந்து நிறைய இருக்கு. இந்த தடவு வர்மத்துல சூட்சம் பாருங்க. உங்களுக்கு சொல்றேன் நான், சிந்தனை சக்தி இப்போ நமக்கு நினைவாற்றல் மறந்து போச்சு. அது கம்பல்சரி வரணும். நம்ம மூளைக்கிட்ட சண்டை போடவே வேணாம் ஐயா. இது வந்து தடவு வர்மம். தடவு வர்மம் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒரு கண்ணாடி வரும் ஐயா. கண்ணாடியில் கையை வச்சு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த கண்ணாடி வரணும். அதுதான் அந்த தொடு. அந்த கண்ணாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு நினைவு வந்துடும் ஐயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பண்ணிக்கிட்டே ஏன் அது மறந்துட்டோம் அதை நினச்சிக்கிட்டு இந்த தடவு வர்மத்தை அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த கண்ணாடி வந்துடும்.
ஆமாம் ஐயா. அப்படி ஒரு, ஏன்னா இது நீர், இதில் வந்து அடங்கியிருப்பது நீர் இருக்கு ஐயா. இது நிலம், இது நிலம் ஐயா. இது ஆகாசம், இது காற்று, இது நெருப்பு ஐயா. இந்த 5மே 5 விரலுக்குள்ளே இருக்கு ஐயா. இது எது எது தத்துவமா மனிதன் வாழ்கிறான்? மண் தத்துவம் படைத்தவன் சற்று சோம்பேறித்தனமாக இருப்பான். நீர் தத்துவம் படைத்தவன் அவசர புத்தியாலேயே பேசி அழிவான். ஆகாச தத்துவம் வந்தவன் தான் என்ற செருக்காளியே மாட்டிக்குவான். அப்ப ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு போதனையும் அதுக்கான தீர்வும் கொடுக்குது ஐயா. இது விஷயம் ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ சாமி, நமஸ்காரம். வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசிக்கிறோம் சாமி. என் பேர் சீனிவாசன். சீனிவாசன், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு என் சம்சாரக்காக சாமி. முதல்ல உங்களுக்கு சொல்லிடுங்க சீனு, என்ன வயசாச்சு? எனக்கு 43 நடந்திருக்கு சாமி. 43? 25 5வது மாசம். குழப்பம், விரயம், பிரச்சனை, நிம்மதியின்மை, வாழ்க்கையில எல்லாமே தடை, கடன், சாமி. இதானே கேட்க போறீங்க? ஆமா சாமி. சரி, என்ன பண்றீங்க சாமி? நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறேன் சாமி. அதுல இருந்து ஏங்க உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை? கடன் எதனால ஏற்பட்டது சாமி? கடனும் விரயமும் எதனால ஏற்படுதுன்னு கேக்குறேன். தெரியல சாமி, எனக்காக எங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ சாமி. சரி, ஒன்றும் இல்லைங்க. இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சாமி, எப்பயாச்சும் வந்து பைக்ல போறச்சையோ அல்லது பசுமாடு குறுக்க, மாடு குறுக்க வந்து பிரச்சனையா இருக்கா? என்ன எனக்கு இது வரைக்கும் எப்பவுமே ஆகல சாமி. புரியலீங்க. எப்பவுமே இது போல ஆகல சாமி. ஆகல. கால்ல எப்பயாவது அடிபட்டுதா? லெஃப்ட் சைடுல அடிபட்டு சாமி. எப்படி அடிபட்டுதுங்க அது? அது வண்டியில வரும்போது வீட்டுக்கிட்ட வரும்போது விழுந்துட்ட சாமி. எப்படி விழுந்தீங்க? பைக்ல வரும்போது விழுந்துட்ட சாமி. நீங்களா விழுந்துட்டீங்களா? ஆமா சாமி. எப்படின்னு கேக்குறேன். மயக்கம் வந்து விழுந்துட்டீங்களா? வீட்டுக்கிட்ட வரும்போது தடுமாறி கீழே விழுந்துட்ட சாமி. அப்படியா? அப்ப தையல் போடுற மாதிரி ஆச்சா அது? இல்ல சாமி, அப்படி ஒண்ணும் இல்ல சாமி. நாய் எப்பயாவது வளர்த்தீங்களா? வீட்டுல இருக்கு சாமி. இது 2வது நாயா? முதல் நாய் ஏதாவது ஒன்று வளர்த்து செத்துச்சா? இல்ல சாமி, இதான் 10 நாள் சாமி. அப்படியா? சரி சரி சரி. இல்லை, கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதுக்கு தான் இதெல்லாம் கேட்டேன் நான். இந்த வீடு வந்து வாடகை வீடா சொந்த வீடா? வாடகை வீடு சாமி. எவ்வளோ வருஷமா இங்க இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா இருக்கேன் சாமி. இந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் மாத்திங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரே ஒரு முறை மட்டும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. எது சாமி? திருவாதிரை நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் சாயந்தரம் இணையதளத்துல வந்துரும், இல்ல நாளைக்கு வந்துரும், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அனுக்கிரக வாராகின்னு நம்ம ஆசிரமத்துல இருக்கா. பூர நட்சத்திரத்துல வந்து 6 நெய் தீபம் தாமரை தண்டு 3 போட்டுட்டு உங்க கையால மல்லிப்பூ மாலை கொடுத்து, உங்க மனைவி கையால மஞ்சளை மாலையா கட்டி கொடுத்து அங்க போட்டு வழிபடணும். இத வந்து கரெக்டா செய்யுங்க. பூர நட்சத்திரத்துக்கு வாராகிக்கும் நீங்க அங்க திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து காலாஸ்திரியில ருத்ராபிஷேகம் முதல்ல செய்தீங்கன்னா, இப்ப சிங் டாலர் அப்படின்னு ஒரு டாலர் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டாலரை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டு அதை வாங்கி கழுத்துல போட்டு டெய்லி அந்த மந்திரத்தை 108 முறை அந்த டாலரை பிடிச்சுக்கிட்டு சொல்லணும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடணும், அவங்க கிட்ட பேசணும். இத கரெக்டா இந்த மொத்தத்தையும் கடைபிடிங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். அதே தானே ஒரு வீடு எல்லாமே நடந்துருங்க. அதுக்கு தானே நான் இந்த வழியை சொல்றேன். கண்டிப்பா நடக்கும். நீங்க கரெக்டா செய்யுங்க. நீங்க நிறைய பேர் கேட்டதோட சரியாத்தோட விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நீங்க செய்யுங்க, செய்து பாருங்க. சரி சாமி. அப்படியே குழந்தை பாக்கியம் இல்ல. அது 2 பேருமா வந்துருங்க, ஒரு முறை 2 பேருமா வந்துருங்க. சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. ஐயா, அப்ப இந்த கண்ணாடி வரும்போது நினைவு வந்துடும், அந்த உணர்வு கிடைக்கும். ஆமா ஐயா. அதனால வர்மக்கலைங்கிறது
கடவுளால் அருளப்பட்ட ஒரு கதை, ஒரு கலை ஐயா. அது மொத்தம் 96 தத்துவத்தில் வர்ம தத்துவமும் ஒன்று ஐயா. அந்த வர்ம தத்துவத்தில் 122, ஒரு 8, ஒரு 6 ஐயா. அப்போ 136 கலைகள் ஐயா வர்மத்துக்கு மட்டும். இப்படி இந்த 96 தத்துவங்களை பொதிந்தது தான் ஐயா லிங்கம். ஆண்டவன் கொடுத்தது ஐயா. இது நடராஜருடைய தத்துவத்திலேயே வர்மம் இருக்கு ஐயா. ஆமாம் ஐயா. அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியும் வந்து தடவு வர்மம் அப்படிங்கிறது இருக்கு ஐயா. அதில் அந்த உருவத்திலேயே நான் சொல்கிற 6 அடங்குது ஐயா. அதனால தான் ஆதாரத்துக்கு வித்தகமாக அது இருக்கு ஐயா. காரணம் இந்த நிலங்களும் அதில் சம்மந்தப்பட்டுடுது, பஞ்ச பூதங்களும் அதில் சம்மந்தப்பட்டது. அதுதான் விரலை உதாரணமாக நான் சொன்னேன் ஐயா. ஆக வர்மம் என்பது ஒரு அற்புத கலை. அந்த கலையை யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், யார் கற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் ஐயா விஷயமே. யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எவனுக்கு அந்த கலையை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஐயா ஒரு குருவனுடைய சிந்தனை. இது மாதிரி பெரிய விஷயம் ஐயா. அது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஐயா. நல்லாவே சொல்லிதான் ஐயா அதுக்கு பதில். இல்லை, இந்த 3 உதாரணம் செய்ய சொல்லிட்டீங்கல்ல, சும்மா பேச்சோடு இல்லாமல் பயனடைங்க, இதுதான் விஷயம். பண்ணி பார்க்கட்டும். நான்லாம் பயனடைஞ்சிருக்கேன் ஐயா, அதனால் கொடுக்குறேன் ஐயா. பண்ணி பார்க்கட்டும். இந்த வருமாலாம் சாதாரணமான மணி வருஷ வருமாலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை ஐயா. ரொம்ப எளிதில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக நம்மளாம் எத்தனை மாதங்கள் பயிற்சி எடுக்க வேண்டியது. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. அது உங்கள் மூலியமாக போயிடுச்சு ஐயா. ஆமாம் ஐயா. அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுருங்க ஐயா. அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி சாமி, சிலருக்கு வந்து சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரம் முன்பாக ஒரு வழிபாட்டினை செய்யுங்கள் என்று சில வழிமுறைகளை சொல்கிறீர்கள். அது என்ன காரணம், அதன் தாத்பரியம் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் நினச்சேன் ஐயா, நீங்கள் வரீங்க, நிகழ்ச்சியில் உட்காடுறீங்க, ஏதோ கேட்குறீங்க, அப்பப்போ வந்து சரியான நேரத்தில் வந்து சரியாக வழி வந்து சரியான விஷயத்தில் நீங்கள் வந்து மக்களுக்காக கொடுக்குறீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பேசுகிறத எவ்வளோ நீங்கள் உற்று சிந்திச்சிருக்கீங்கன்னா, இதை நான் எப்பயோ பேசினேன். ஆனால் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இது வந்து சூரிய உதயம் சரி, ஏன் அரை மணி நேரம் முன்பாக? அதுதான் ஐயா, அதுதான் எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க ஐயா. ஒரு பக்தரை பார்த்துட்டு. ஹலோ 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 சாமிஜி. ஆமா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சிவகாமி பேர் சாமிஜி. யாருமா? சிவகாமி சாமிஜி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா சிவகாமி அம்மா? நாங்க வந்து தர்மபுரி மாவட்டம், நாங்க பெங்களூர்ல வந்து வேலை. சரி, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காருக்கு தான் கேட்கணும். அப்படியே நீங்க தாய் குடும்பத்துக்கு கொஞ்சம் கேட்கணும் சாமிஜி. சரிம்மா, அவர் பேர் என்னம்மா? எங்க வீட்டுக்காரர் பேர் வந்து இளங்கோவன் சாமி. என்னம்மா அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன வயசாச்சு? அவருக்கு வந்து 57 ஆகுதுங்க சாமி. சரிம்மா, என்ன பிரச்சனைம்மா? இப்போ ஒரு தவறு பண்ணிட்டாரு. சரி, அதனால அதுல இருந்து மீண்டும் வெளியே வர முடியுமாங்க சாமிஜி? சரி, அது ஒண்ணு கேட்கணும். அப்புறம் எங்களுக்கு தாய் குடும்பத்துல வந்து 4 பேருமே நாங்க கல்யாணம் ஆகி நல்லாவே இல்ல சாமிஜி. 4 பேருமே நல்லாவே வாழல. சரி, அது கேட்கணும். அவ்வளவுதான். பையன் படிப்பு, அவ்வளவுதான் சாமிஜி கேட்கணும். வேற ஏதாவது இருந்தாலும் அடிக்கிட்டே போங்க, நான் என்னத்த சொல்றது. அம்மா ஏதாவது ஒண்ணு கேட்டு பதில் சொல்ற. சரிம்மா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பதில அழகா சொல்லிட்டீங்க நீங்க உங்க பிரச்சனைக்கு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குடிகள் யாருக்குமே வாழ்க்கை நல்லா இல்லைன்னு ஒரு விஷயத்தை எத்தாந்து போட்டீங்க. உண்மையா சாமிஜி? இல்லம்மா, நான் சொல்றேன், எத்தனை வந்து போட்டீங்க. அதை நான் சொல்லி இருக்கணும்னு பார்த்தா நீங்க சொல்லிட்டீங்க. அந்த வகையில தான் உங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை. அவரு இன்னொரு பழக்கம் இருக்கலாம், அல்லது தண்ணி அடிக்கலாம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல சாமிஜி. வேற என்ன? நல்ல மனுஷனை போய் ஏன் தப்பா சொல்றீங்க சாமிஜி? நல்ல மனுஷனா? ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. சிறு தவறு நடந்துச்சு. ஒரு 10 மாசத்துக்கு முன்ன சின்ன தவறு ஆயிடுச்சு. உடம்புல கொஞ்சம் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. இப்போ 3 மாசமா 3 மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துங்கிறாங்க சாமிஜி. இல்லம்மா, நான் வரேன், விஷயத்துக்கு வரேன். யாருக்குமே நல்லா இல்லைன்னு நீ தானம்மா சொன்ன. அதுக்கு தான் உன்னை இப்படி கேட்டேன். இதுக்கு நல்லவருன்னு சொல்ற, அப்புறமா என்ன பிரச்சனை உனக்கு? அது விட்டுரு. உங்க குடும்பத்துல இதுதான் மாறிவடு தோஷம்னு பேரு. என்ன தோஷம் சாமி? மாறிவடு தோஷம்.
எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்னன்ட்டு. உனக்கு தெரிஞ்சா நீ இல்லாம எங்க உட்காந்து பேசுவ? சரி. இது மாறுபடு தோஷம்னா என்னன்னா, உங்க அப்பா கொடியில உங்க அம்மா குடியில பெண்களால ஏற்பட்ட சாபத்தால வரக்கூடியது. ஓ சரிங்க. அப்ப உங்க அப்பா கூட பிறந்த அத்தை சாருங்க யாருன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டதோ, அல்லது திடீர்னு விபத்துல இறந்ததோ, அல்லது கணவனுக்கு முன்னாடி எழுந்து வயிற்றெரிச்சல்ல இறந்ததோ, அப்படி இருந்தாலோ, அல்லது 2 தாரங்கள் இருந்து இறந்தாலோ, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஏதாவது நடந்திருந்ததுன்னா பெண் குடிகள் நல்லா இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேரு மாதுர்கா தோஷம், மாறிவடு தோஷம்னு பேரு. இது நான் இந்த நேர அலைவரிசையில மட்டும் கேட்டு உங்களுக்கு விமோசனம் கொடுத்துட முடியாது. அதுல 3 காரணம் எனக்கு தெரியணும். அதுல 1, எல்லாருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோயும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட நோயும் இருக்கா எல்லா பெண்ணுக்கும்? எங்க அத்தை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் சாமி எந்த நோயும் இல்ல. இங்கதான் பிரச்சனை. உங்க அக்காவையோ தங்கச்சி கூப்பிட்டு கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு யாருமே அக்கா இல்ல சாமி, நான் ஒண்டிதான். சரி, உங்க வீட்டுல அந்த பொண்ணுங்க எல்லாம் சரியில்லைன்னு யார சொன்னீங்க? அது எங்க தாய் வீடு சொன்னது. அந்த தாய் வீட்டுல தான் சொல்றேன். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்ததா? நான் மட்டும் நான் என் அம்மாவுக்கு எங்க 3 ஆம்பளைங்க காலையில் நல்ல குழப்பம். கண்ணா, இது சரி பண்ணலாம். நேர்ல பாருங்க. சரிங்க சாமிஜி, நேர்ல வாங்க. இது என்ன, ஏன்னா இது சின்ன விஷயம் இல்ல, சுலபமா பண்ற விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரிப்படுத்தணும். வாங்க, நான் பார்த்து சொல்றேன். உங்களை பார்க்கணும்னா எந்த மாதிரி நாள்ல வரணும்? கீழே பாருங்க, கீழே நம்பர் வருது பாருங்க, அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுங்க, சொல்லிடுவாங்க. சரிங்க சாமி. நல்லது நல்லது நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஐயா, அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. நீங்க எவ்வளோ கவனிச்சிருப்பீங்கிறது எனக்கு பயமா இருக்குது ஐயா. ஐயா, ஒரு சின்ன இடைவேளை போயிடலாம் ஐயா. சரி. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். அதாவது இப்போ பார்த்தீங்க, சிங்கு இது உண்மையிலே நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இது ஒன்று. பல விஷயங்கள் நான் கொடுத்திருக்கின்றேன். அந்த விஷயத்தில் இந்த சிங் ஐயா பெரிய வெற்றியை பெற்று, வெற்றி மற்றும் இல்லை ஐயா, அதனால பயனடையும் போது ஐயா அதை சொல்றாங்களே ஐயா, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க ஐயா, அதுதான் ஐயா பெருசு. அவங்க பயனடைந்த சொல்றாங்களே சுவாமி, அதுதான் வெற்றி. ஆமா ஐயா. இன்னைக்கு ஒரு சில செய்திகளை சொல்லிடலாம் ஐயா. சரி. வருகின்ற வியாழக்கிழமை பஞ்சமி, இந்த வியாழக்கிழமை குருவாரம். பாம்பன் சுவாமிகளோடு முருகனோடு அனுகிரக வாராகி பொதுவாக பஞ்சமி வழிபாடு. மந்திர தந்திரம் எந்திரம் பில்லி சூன்யம் ஏவல் மனநோய் புத்தி கோளாறு மனபயம் மன சங்கடங்கள் தூக்கமின்மை இப்படி எந்த விதமான சங்கடம் இருந்தாலும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு தனி மகத்துவம் இருக்கு ஐயா.
அது மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு இந்த பஞ்சமிகள் ஒன்று சேரும்போது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு ஐயா. அதனால் இந்த வியாழக்கிழமை பஞ்சமி எல்லாரும் வந்து வருகின்ற வியாழக்கிழமை அனுகிரக வாராகிக்கு தீபம் போடுறவங்கெல்லாம் இன்னும் இந்த மாதிரி மனநோய் உள்ளவங்களும் வந்து போட்டு பயனடைங்க. சூன்யம் இருக்குதுங்கிறவங்களும் பயனடைங்க. எளிதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இது ஒன்று ஐயா. வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஒரு பெரிய வேள்வி ஐயா. ஓ, இலவச வேள்வி தான். ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆமாம் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஐயா. அது என்னன்னா ஸ்ரீ கார்க்கினி தேவி அப்படிங்கிற ஒரு தேவியினுடையது ஐயா. மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஐயா. அது இணையதளத்தில் போய்கிட்டு இருக்கு. யாருன்னா புதுசாக இதை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் போய் பாருங்கள். 3ஆம் தேதி நிகழ்வில் இருக்கும். அது முழு விளக்கமும் கொடுத்துருப்பேன். அகத்தியருக்குள்ள சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் ஐயா. அது இன்னொரு செய்தின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு பதிவு, ஏன்னா அந்த 3ஆம் தேதி இருப்பதினாலே இன்றைக்கி மேலும் 1 மணி நேரம் நான் தொடர்ந்து இங்கே தான் இருக்க போகிறேன். பதிவு நடந்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பயனடையலாம், தொடர்பு கொள்ளுங்கள். அதை கிட்டத்தட்ட 10-30 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஒரு 10-15 10-30 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பயன்பெறுங்க. ஒரு பக்தர் பார்த்துட்டு வருவோம். ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான். என் பேர் வனிதா. வனிதாவா? ஆமாம். சொல்லுங்கம்மா வனிதாம்மா, என்ன வயசு? எனக்கு ஒரு 36 வயசு சாமிஜி. சரி. குழந்தை இல்லை, ஒரு 7 வருஷமா. அதை கேட்கலாம். ஆமா, அது வந்து நீங்கள் வனிதான்னு சொன்னோன்னா குழந்தை இல்லையான்னு கேட்கலான்னு தான் நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாங்க. சரி, மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களா? இங்கே இப்போ பார்த்துட்டு தான் சாமிஜி இருக்கோம். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இப்போ கூட சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்க்க தான் இங்கே வந்து தங்கியிருக்கோம். சரிம்மா, IVF-லாம் பண்ணிட்டாங்களா? அது பண்ணல மேம். இப்போ அது பண்ணலான்ட்டு தான் வெயிட் பண்ணுறோம். அதான் உங்கள்கிட்ட கேட்டு. அம்மா இந்த பாருங்க, ஒரு வைத்தியம் போனால் அதுலேயே போயிடுங்க. ஆமாம். குழப்பம் வேண்டாம். ஆமாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா கண்ணு வனிதா, சொல்லுங்க. குழந்தை நின்றுடும், பேரை மாற்றிக்க. பேரு மாத்தணுமா? ஆமாம். ஏன்னா அது வந்து எப்பவுமே இந்த மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 60 பேருக்கு சரி. இந்த வனிதாங்கிற டைரக்டாக பேர் இருக்கிறவங்களாம் ஒன்று கர்ப்பத்தடை, இல்லை ஒரே குழந்தை, அல்லது குழந்தை பிறந்த இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. சொல்லுங்க. இதை நான் 40 வருஷம் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் உனக்கு. சரி சரி. என்ன நட்சத்திரம் உண்டு? சம்பந்தம் இல்லாத இருக்கும் பார். எங்க ரோகிணி நட்சத்திரமா? ஒரே ராஜி இல்ல சாமிஜி. இது சுவாதி நட்சத்திரம். பத்தியா? சுவாதி ராசி, துளாராசி, சுவாதி நட்சத்திரம். 2 பேருக்கும் ஒரே ராசி. அதெல்லாம் இப்போ குழப்பிக்க வேண்டாம். அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இனிமேலாம் குழப்பிக்காதீங்க. அது அப்படியே மூட நம்பிக்கையில் போயிட, நான் அப்புறமா வேற மாதிரி போனோம், அப்புறமா என்கிட்டயே செலவு பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். அப்போ நீ மாத்திக்க. ஒன்றும் இல்லை, இப்போ இதே வனிதா இருக்கட்டும், அதை எடுத்துட்டு ரூபி காஸ்டின்னு வச்சுக்கோ. இன்னிலேருந்தே நீ எழுது. டெய்லி 48 முறை எழுதிட்டே நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணு. குழந்தை நின்ன பிறகு கசட்ல மாத்திக்க. புரியுதா? நல்லது கண்ணு. தாராளமா தொடருமா, நிக்கும். நல்லதுமா, ஆசீர்வாதம். ஏன்னா நான் முழுசா அலசல, நிக்கணுங்கிற நோக்கத்தோடயே சொல்றேன். நல்லதுடா கண்ணா. ஐயா, ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்துட்டீங்க ஐயா. ஆனா வட்டம் போட்டாங்க ஐயா. இந்த சூரியன் கேள்வி அப்படியே அடுத்த வாரம் பார்ப்போம் ஐயா. வியாழக்கிழமை பஞ்சமிக்கும் 3ஆம் தேதி வருகின்ற ஒரு அந்த ஸ்ரீ கார்க்கினி தேவியினுடைய அன்னையினுடைய அற்புதமான, அதாவது அதில் ஒன்று இருக்குங்க, க்ஷீரசாகர அமிர்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த க்ஷீரசாகர அமிர்த கலசத்தோட மந்திராக்னி வேள்வியா இருக்கிறதுனால ஐயா பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு